எமது குழந்தைகளுக்கு நாம் கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசு என்ன தெரியுமா? சொத்து சுகம் அல்ல, காணி பூமி அல்ல, வீடு வாசல் அல்ல, நகை நட்டு அல்ல. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், லஐ யுஅத்திப الرجل ولده خير من ان يتصدق بساع. மற்றொரு ஹதீஸிலே சொல்கிறார்கள், மா நஹல வாலிதுன் வலதன் அஃதல் மின் அதபின் ஹசன். பெற்றோர், ஒரு தாய், ஒரு தகப்பன் தனது குழந்தைக்கு கொடுக்கிற பரிசுகளுள் மிக மேலான பரிசு என்ன தெரியுமா? நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல மார்க்கம். நல்ல ஒழுக்கம், நல்ல பண்பாடு, நல்ல மார்க்கம், இதுதான் ஒரு தாயும் தகப்பனும் தனது குழந்தைக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய பரிசாக இருக்க முடியும் என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இந்த பரிசை கொடுக்கிறோமா குழந்தைக்கு? உதாரணமாக, நான் வெளிநாடு வந்திருக்கிறேன். இப்போது நான் சிந்திப்பேன், எனக்கு 2 பெண் குழந்தைகள் இருக்கிறார்கள். எனது 2 பெண் குழந்தைகளுக்கும் நான் பரிசு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். எனது மனைவிக்கு நான் பரிசு கொண்டு போய் கொடுக்க வேண்டும். அதற்காக அலட்டிக் கொள்வேன். நேரம் காலம் கிடைக்கிறதா என்று பார்ப்பேன். கொண்டு போய் கொடுக்கத்தான் வேண்டும். இவ்வளவு நாம் அலட்டிக் கொள்கிறோம். நகையாக கொடுப்போமா, உடையாக கொடுப்போமா, துணியாக கொடுப்போமா, எல்லாவற்றையும் சேர்த்து வைத்து இறுதியில் திருமணத்தின் போது கொடுப்போமா, ஒரு வீடாகவே வாங்கி கொடுத்து விடுவோமா என்றெல்லாம் நீண்ட கால குறுங்கால எத்தனை திட்டங்களை தீட்டி எமது குழந்தைகளின் நல்வாழ்வு, எதிர்காலம் என்று சிந்திக்கிறோம். நிலையான அந்த மறுமையின் எதிர்காலம், நிரந்தரமான அந்த மறுமையின் எதிர்காலம். எனது மகன் நரகம் செல்வதை, அந்த பயங்கரமான படுகொலியில் வீழ்வதை என்னால் தாங்கிக் கொள்ள முடியுமா? இது நடக்காது என்று யார் சொல்ல முடியும்? சொல்பவர் ஒரு முஸ்லிமாக இந்த தீனை ஏற்று நம்புவராக இருக்க முடியுமா? அன்புக்குரிய சகோதரர்களே, எம்மிடம் மார்க்கம் இருக்கிறது, இல்லாமல் இல்லை. மார்க்கமும் இருக்கிறது. மார்க்கம் தான் இருக்க வேண்டும், இது மார்க்கமும் இருக்கிறது. காலையிலே சுபஹு வக்து வந்துவிட்டது. சுபஹுடைய வக்து இப்போது கழிய போகிறது. வீட்டிலே மகள் அல்லது மகன் வயது 14, 15 தூங்கிக் கொண்டிருக்கிறார், அல்லது அந்த பெண் பிள்ளை தூங்கிக் கொண்டிருக்கிறார். போய் எழுப்பாட்டுவது, தம்பி எழும்பு, சுபஹுடைய வக்து கலாவாக போகுது. தங்கச்சி எழும்பு, சுபஹுடைய வக்து கலாவாக போகுது. எழுப்புறோம். அப்போ தூங்குறாங்க. அதுக்கு பிறகு எழுப்பாட்டுறது இல்ல, வக்து கலாவாகிட்டு. பிறகு கேட்கப்படுது, ஏன் சுபஹுக்கு எழுப்ப இல்லையா? எழுப்பின தானே, எலும்பு இல்லையே. அவன் என்ன செய்ய முடிஞ்சு, அதோட கடமை முடிஞ்சு, சுபஹுக்கு எழுப்பாட்டணும். ஆனா 9 மணிக்கு பரீட்சை, எக்ஸாமினேஷன் இருக்குது. பையன் தூங்குறான். தம்பி எக்ஸாம் இருக்குது, எலும்பு. அப்பவும் தூங்குறான். எக்ஸாம் இருக்குதப்பா, எலும்பு. அப்பவும் தூங்குறான். அதுக்கு பிறகு சும்மா இருந்துடுறது. 9:30 மணிக்கு எழும்புறான். ஏன் அவனை எழுப்ப இல்லையா? எழுப்பினேன் தானே, 3 முறை எழுப்ப, எலும்ப இல்லையே. ஏண்டா சும்மாவா இருப்போம்? அடிச்சு அவனை போட்டு உசுப்பி, வீட்டில் உள்ள எல்லாரும் வந்து அவனை தூக்கி நிறுத்தி, இந்த பரீட்சை இருக்குது, இந்த பரீட்சையில் அவன் சித்தி அடைய தவறினால் அவனுடைய எதிர்காலம் என்னாவது? விடுமுறை தினத்திலே பிள்ளைகள் தூங்கிக் கொண்டிருக்கும். ஒருவர் போய் தொழுகைக்காக எழுப்புவார். சில நேரம் தகப்பன் எழுப்புவார், அல்லது தாய் எழுப்புவார். அப்போது தகப்பன் அல்லது தாய் சொல்வார், இன்னைக்கு விடுமுறை நாள், 5 நாள் எவ்வளவு டயர்டா போய் இருக்கிறான் பையன் அல்லது பொண்ணு, இன்றைக்கு கொஞ்சம் இப்பத்தானே அவனுக்கு வயசு 15, 16, ஏன் அவனை போய் தொந்தரவு பண்றீங்க? இதுதான் மார்க்கத்துக்கு நாம் கொடுத்திருக்கிற முன்னுரிமை. தொலை சொல்கிறோம் உண்மைதான், நோவு பிடிக்க சொல்றோம் உண்மைதான், குர்ஆன் ஓத சொல்றோம் உண்மைதான். ஆனா எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? இங்குள்ள ஹசரத்மார்கள் சில போது மௌலானாமார்கள் அங்கலாய்க்கிறார்கள். வீடு தேடி செல்கிறோம், கஷ்டப்பட்டு வீடு தேடி செல்கிறோம், அல்லாஹ்வுடைய கலாமை சொல்லிக் கொடுக்க, ஹதீஸ சொல்லிக் கொடுக்க. வீடு தேடி வீடு வாசற்படிக்கு செல்லும் வேளையில் பெற்றோர் வந்து சொல்கிறார்கள், ஹசரத் சாரி, இன்றைக்கு முக்கியமான ஒரு பயணம் போறோம், நாளைக்கு வாங்க அல்லது அடுத்த வாரம் வாங்க
2 வாரம் கழிச்சு வாங்க. பிள்ளைகள் ஓதுறதுக்கு ஒழுங்கு செய்து கொடுத்திருக்கிறோம் தான், அதுக்கு நாம் கொடுத்திருக்கிற முக்கியத்துவம் எந்த அளவு இருக்கிறது, முன்னுரிமை எந்த அளவு இருக்கிறது, இடம் எங்கு இருக்கிறது என்பதைத்தான் பலமுறை நாம் சிந்தித்து பார்க்க வேண்டும். நீங்கள் ஒரு தொகை காசை பணத்தை சதக்கா செய்வதை விட, தர்மம் செய்வதை விட உங்களது குழந்தைக்கு ஒரு நல்லொழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மேலானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். லஅன் யுஅத்திப الرجل ولده خير من ان يتصدق بسا. ஒரு சா அளவு தர்மம் செய்வதை விட தனது குழந்தைக்கு ஒரு நல்ல ஒழுக்கத்தை கற்றுக் கொடுப்பது மேலானது என்று சொன்னார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, எமது குழந்தைகளை வளர்க்கின்ற போது நாம் கவனித்துக் கொள்ள வேண்டிய நிறைய விஷயங்களை இஸ்லாம் நமக்கு சொல்லி தந்திருக்கிறது. ஒரு குழந்தையுடைய வாயிலிருந்து ஆரம்பமாக வர வேண்டியது ABCD அல்ல, அல்லது ட்விங்கிள் ட்விங்கிள் லிட்டில் ஸ்டார் அல்ல. மாஷா அல்லாஹ், என்னுடைய குழந்தையுடைய வாயில் இங்கிலீஷ் அல்பபெட்ஸ் வந்து விட்டது பாருங்க, இப்பதான் 1.5 வயசு ABCD என்று சொல்றான். சில போது இப்படி சொல்வர்களும் இருக்கிறார்கள், A4 அலமேலு, B4 பானு என்று எனது குழந்தை சொல்ற அளவுக்கு வந்துட்டா. பிழையா இருந்தாலும் சொல்றானே, எவ்வளவு பெரிய விஷயம். சந்தோஷப்படுறோம், சந்தோஷப்பட்டதுல பிழை இல்லை. ஆங்கிலம் படிக்க வேண்டும், மலாய் மொழி படிக்க வேண்டும், தமிழும் படிக்க வேண்டும், பிரெஞ்சு மொழியும் படிக்க வேண்டும், எல்லா மொழிகளும் படிக்க வேண்டும். ஆனால் ஆரம்பமாக இந்த குழந்தையின் வாயிலிருந்து வர வேண்டியது லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்ற கலிமா. ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்களது குழந்தைக்கு நீங்கள் ஆரம்பமாக கற்றுக் கொடுக்கிற வசனங்களாக லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்பது அமைய வேண்டும். இஃப்தஹு அலா சிபியானிக்கும் அவ்வல கலிமத்தின் பிலா இலாஹ இல்லல்லாஹ். உங்களுடைய குழந்தையுடைய வாயிலிருந்து வரக்கூடிய ஆரம்ப வார்த்தைகளாக லா இலாஹ இல்லல்லாஹ் அமைய வேண்டும். எனவே ஆரம்பமாக அந்த குழந்தைகளுக்கு அதனை நீங்கள் சொல்லிக் கொடுங்கள். அந்த லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மதுர் ரசூலுல்லாஹ் என்று அந்த குழந்தை சொல்கிறதா, அல்ஹம்துலில்லாஹ், மிகப்பெரிய ஒரு பிரேக் த்ரூவாக அது அமையும். அதுக்கு பிறகு அந்த குழந்தையுடைய வாழ்க்கை மிகவும் சிறப்பான ஒரு வாழ்க்கையாக, அந்த குழந்தை ஒரு சாலிஹான குழந்தையாக வருவதற்கு நிச்சயமாக வாய்ப்பு உண்டாகிவிடும். எப்போது அந்த குழந்தைக்கு நல்லது கெட்டது விளங்குகிற நிலை வருமோ, அந்த சந்தர்ப்பத்தில் ஹலால் எது, ஹராம் எது, ஆகுமானது எது, ஆகாதது எது, நன்மையானது எது, தீமையானது எது என்பதை உடனுக்குடன் சொல்லிக் கொடுக்கிற மிகப்பெரிய பொறுப்பை உஸ்தாதுமார்கள் அல்ல, பெற்றோர் சுமந்திருக்கிறார்கள்.